ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அறுசுவை நேரம். அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம் செய்யலாமா? பலாப்பழத்தை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் வந்து செய்ய போகிறோம். அதுவும் மிக்ஸி ஜாரில் தான் வந்து செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பழுத்த பலாப்பழத்தில் ஒரு 3லேருந்து 4 சொலை மட்டும் போட்டுக்கோங்க. நிறையா போட வேண்டாம், திகட்ட ஆரம்பிச்சிரும். 3லேருந்து 4 சொலை போட்டால் போதும். இதில் வந்து ஒரு 8 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதையும் வந்து தண்ணி ஊற்றாம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அமுலோட ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். இதில் பாதி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இது பட்டர் பேப்பரோ அப்படி இல்லைனா பால் கவரோ எடுத்து இந்த மாதிரி வந்து மூடிக்கலாம். மூடலைன்னா வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிருக்குன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு இதே மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி வந்து எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அப்படியே கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். இப்போ பலாப்பழத்தை வச்சு சூப்பராகவே வந்து ஐஸ்கிரீம் வந்து செஞ்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அறுசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ.